வாக்கு எந்திரத்தில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாஜக சென்றிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இல்லை இவிஎம்மில் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையில்லை, வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலேயே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பித்ததன் மூலமாக அந்த இடத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி இடம்னா சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்ற இடங்களை விட குறைவான இடங்களில் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்தால் பாஜக வெற்றியை எப்போதும் பெறாது என்பதை முன்வைத்து நாடு முழுவதும் மீண்டும் இவிஎம்மை தடை செய்து வாக்குச்சீட்டுகள் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு கட்சி முன் வந்திருக்கிறது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பஞ்சாபில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக படுதோல்வி சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாஜகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு இடம் இருக்குது பஞ்சாபில். அந்த இடத்தினுடைய பேர் பதான்கோட். உங்களுக்கு தெரியும், பதான்கோட்னா சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அந்த இடத்திலேயே பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 1977 இடங்களில் 172 இடங்களில் தான் அமித்ஷாவினுடைய பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. 251 இடங்களில் அங்கே சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவுத்துக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பத்வாவ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை அமித்ஷா பஞ்சாப் முழுவதும் நடத்துகிறார். அதாவது மாற்றம் வேண்டும், ஆம் ஆத்மி கட்சியை முழுமையாக அகற்ற வேண்டும், பஞ்சாப் மாநிலத்தில் மாற்றம் வேண்டும். அமித்ஷாவே அந்த தேர்தலில் களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முடிவு என்ன வந்திருக்கிறது? முடிவு கடைசி இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அங்கே வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி அமித்ஷாவை அப்படி நோங்கு எடுத்துட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு பிஜேபி அப்படிங்கிறது இடி பார்ட்டி என்று சொல்கிறார். அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி சார்புடையவர்களெல்லாம் விலக்கி வாங்கியதற்கு பிறகும் கூட அங்கே அமித்ஷாவில் போதிய வெற்றி பெற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கார். ஏற்கனவே காக்ரோச் ஜனதா பார்ட்டி மோடி அமித்ஷாவிற்கு அவருடைய அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்கு காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பஞ்சாபினுடைய இந்த வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் வெற்றி, ஆம் ஆத்மியினுடைய வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய புத்தெழுச்சி ஏற்படுத்தி